உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஜனவரி 10ஆம் நாள் திருக்காட்சிக்கு பின்வரும் வெள்ளி. இன்றைய முதல் வாசகம் பின்வரும் கருத்துக்களை முன்வைக்கிறது. கடவுளே முடிவில்லாத வாழ்வு. முடிவில்லா வாழ்வு கிறிஸ்துவில் நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் பெயரிலே நம்பிக்கை வைப்போம். அன்பு பற்றிய அறிவுரைக்கு பின் நம்பிக்கை பற்றிய விளக்கம் தொடர்கிறது. இன்று கிறிஸ்துவ நம்பிக்கையின் சாரம் அறிவியல் விளக்க முறையில் அல்லாது தியானம் வழி தரப்படுகிறது. முதல் கருத்தாக, கடவுளே முடிவில்லாத வாழ்வு. இவ்வாழ்வில் அவர் மகன் இயேசுவும் பங்கு கொள்கிறார். 5:11. ஏனெனில் தந்தை தம்மிலே உயிர் கொண்டுள்ளது போல மகனும் தம்மிலே உயிர் கொண்டிருக்கும்படி அவருக்கு உயிரை அளித்துள்ளார். யோவான் 5:26. இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று நம்பும் நாம் யோவான் 5:9 அனைவரும் இவ்வுயிர் வாழ்வை கொண்டுள்ளோம். 1 யோவான் 5:12. ஏனெனில் தந்தை இறந்தவர்களை எழுப்பி அவர்களுக்கு உயிர் அளிப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களுக்கு உயிர் அளிக்கிறார். யோவான் 5:21. ஏனெனில் தந்தை இறந்தவர்களை எழுப்பி அவர்களுக்கு உயிர் அளிப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களுக்கு உயிர் அளிக்கிறார். யோவான் 5:21. இம்முடிவெல்லாம் வாழ்வு திருமுழுக்கால் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. இறைவனுக்கு நன்றியுள்ளம் படைத்தவர்களாக வாழ்வதோடு இறை வாழ்வை மாசின்றி காக்க இறைவனிடமே வேண்டுவோம். முடிவெல்லாம் வாழ்வு கிறிஸ்துவில் நமக்கு கிடைக்கிறது. இதற்கு கடவுள் தரும் சாட்சியம் இரத்தமும் நீருமாகும். படைவீரன் இயேசுவின் வில்லாவை குத்திய போது அதனின்று உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. யோவான் 19:34. இரத்தம் உலகிற்காக தன் உயிரையே பலியாக்கிய செம்மறியாம் இயேசுவை சுட்டும். யோவான் 1:29, 6:51. தண்ணீர் உலகை புனிதப்படுத்தும் ஆவியாரை சுட்டும். தொடக்க நூல் 1:2. தண்ணீரும் இரத்தமும் புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கையும் புது வாழ்வை வளப்படுத்தும் திவ்ய நற்கருணையும் குறிக்கும் என்பர். எனவே தந்தை, மகன், தூய ஆவியார் விண்ணகத்தில் ஒன்றாய் இருப்பது போல சாட்சியம் பகரும் ஆவி, தண்ணீர், இரத்தம் மூன்றும் மண்ணகத்தில் ஒன்றாய் உள்ள. இவை கடவுளே நமக்கு தந்த சாட்சியங்கள். இவர் வழியாக நாம் கடவுளின் மகனாகிய இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய திருமுழுக்கில் பிறக்கும் நம்பிக்கையும் திவ்ய நற்கருணை கிடைக்கும் புது வாழ்வும் ஆவியாரிலே இணைந்த இயேசு ஆண்டவர், இயேசு கடவுளின் மகன். பிலிப்பியர் 2:10-11, ரோமையர் 10:9 என்று நம்மை வாயார புகழ வைக்க வேண்டும். இத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கை நம் வாழ்விலே மலர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டுமென்று இப்புத்தாண்டிலே பாலன் இயேசுவிடம் மன்றாடுவோம். இயேசுவின் பெயரிலே நம்பிக்கை வைப்போம் என்பது அடுத்த கருத்து. கடவுளுடைய மகனாகிய இயேசுவின் பெயர் மீது நம்பிக்கை வைப்போருக்கு முடிவில்லா வாழ்வு உண்டு. கடவுளுடைய மகனாகிய இயேசுவின் பெயர் மீது நம்பிக்கை வைப்போருக்கு முடிவில்லா வாழ்வு உண்டு. 5:13. ஏனெனில் இயேசுவின் பெயர் மண்ணுக்கும் விண்ணுக்கும் கீழ் உலகுக்கும் உயர்ந்த பெயர். பிலிப்பியர் 2:11-11. வாழ்வு தரும் பெயர். யோவான் 20:31. 1 யோவான் 5:12. வாழ்வு வேண்டுமா? அவ்வாழ்வு நிறைவாழ்வாக இருந்து வளம் தர வேண்டுமா? இயேசுவின் பெயரிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து வேண்டுவோம். இயேசுவின் திருநாம கீதம் நம் நெஞ்சிலே எந்நாளும் சங்காக முழங்கிட வேண்டும். 2ஆம் வாசகம் நற்செய்தி. லூக்கா நற்செய்தியாளர் இயல் 5 இறைவாக்கியங்கள் 12-15. லூக்கா நம்மிடையே நோயாளியின் தேடல் என்பதை முதல் கருத்தாகவும் ஆண்டவரின் இரக்கம் இரண்டாம் கருத்தாகவும்
நமக்கு விடுக்கப்படும் அழைப்பு என்று 3 கருத்துக்களை நம்முன் படைக்கிறார். மனிதரின் சதையை உயிருடன் உண்ணும் நோய் தொழுநோய். அது பாலஸ்தீனத்தில் அன்று பரவலாக காணப்பட்டது. தொழுநோயால் தீட்டுப்பட்டவர்கள் அவர்கள் ஊருக்கு புறம்பே தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழ்ந்த ஒரு தொழுநோயாளி இயேசுவால் குணமாக்கப்பட்டதே இன்றைய நற்செய்தி. நோயாளியின் தேடலும். உடலெல்லாம் தொழுநோயாய் இருந்த ஒருவர் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று மன்றாடினார். 5:11-13. ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த மரியாதையும் நம்பிக்கையும் அவரது சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுவதை காணலாம். உள்ளத்திலிருந்து பீரிட்டெழும் உருக்கமான மன்றாட்டு இது. தொழுநோயாளர் சமுதாயத்திலிருந்து பிரிக்கப்பட்டு காடுகளில் மலைகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் நடந்து செல்லும் பொழுது மக்கள் கண்ணில் படாதிருக்க தீட்டு தீட்டு என்று குரல் கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும். லேவியர் 13:45-46. பொருட்கள், வீடுகள், விலங்குகள் ஆகிய அனைத்தும் இந்நோயால் பீடிக்கப்படலாம் என்று யூதர்கள் எண்ணினர். இவற்றை சுத்திகரிக்க மறைகளை லேவியராகமும் கூறுகிறது. லேவியர் 13:14. மனித சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்ட தொழுநோயாளி ஒருவன் தான் நமது ஆண்டவரிடம் அபயம் தேடுகிறார். அவரது விண்ணப்பத்திலும் நீர் விரும்பினால் என்ற நிபந்தனையும் போடுகிறார். ஆண்டவராகிய அவர் அனைத்தும் அறிவார். எனவே அவருக்கு சித்தமானால் என் நோய் நீங்கட்டும் என்று ஜெபித்தார். நாமும் இயேசுவை பின்பற்றுவோம். ஆண்டவரின் இரக்கம். இன்று நமது நாட்டில் சாதி வெறியும் தீண்டாமையும் உண்டு. குறிப்பிட்ட குல மக்களை தொட்டுவிட்டால் தீட்டுப்பட்டதாக எண்ணும் கொடுமை உண்டு. அன்றும் தொழுநோயால் அப்படித்தான் நடத்தப்பட்டனர். அத்தகைய ஒருவரைத்தான் தீட்டி அறியாத திருமகன் தொட்டார், குணமளித்தார். விரும்புகிறேன் குணமாக்கு என்று சொன்னாலே போதும். எனினும் தன் கரம் நீட்டி அவரை தொட்டு குணப்படுத்தினார். தெய்வம் தொழுநோயாளரை தொட்டது. குணம் கிடைத்தது. நாம் அனைவரும் பல்வேறு உடல் பிணிகளால் பாவமாகிய ஆன்மீக நோயால் பீடிக்கப்பட்டவர்கள். நாம் பாவ நோய் நீங்க வேண்டுமானால், நம்முடைய பாவ நோய் நீங்க வேண்டுமானால் பரிசுத்தராகிய இயேசு நம்மையும் தொட வேண்டும். அவர் நமது உள்ளத்தை தொட வேண்டும். அதில் சலனம் ஏற்படும் அளவுக்கு தொடர வேண்டும். உடல் நோய் தீர நான் இறைவனிடம் மன்றாடும் அளவுக்கு என் உள நோய் நீங்கும்படி நான் இறைவனிடம் மன்றாடுகின்றேனா? நமக்கு விடுக்கப்படும் அழைப்பு. தொழுநோயாளரை தொட்டு குணமாக்கினாலும் சட்டத்தில் கூறப்பட்டவை அனைத்தும் சரியாக செயல்பட வேண்டும் என்றும் இயேசு கூறுகிறார். 5:14 லேவியர் 14. சட்டங்களை அழிக்க அன்று நிறைவேற்றவே வந்தேன் என்பதை இங்கு நிரூபிக்கிறார். பாவம் நம்மிடம் இருந்தே நம்மை கொல்லும் தொழுநோய் பாவ மன்னிப்பு திரு அவை வழியாக நமக்கு வருகிறது. இத்திருவருட்சாதனத்தை நான் நன்கு பயன்படுத்தி கொள்கிறேனா? திருவருட்சாதன வழியாக கிறிஸ்து என்னை தொட்டு குணமாக்குகிறாரா? ஆண்டவர் இயேசு நம் நோய்களையும் பிணிகளையும் குணமாக்க மன்றாடுவோம். இத்திருப்பலியில் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.